முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 66வது பிறந்த நாள் விழா வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்படவிருப்பதை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை சார்பில் 50,000 தொழிலாளர்கள் இரத்த தானம் வழங்கும் மாபெரும் முகாம் தமிழகமெங்கும் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்வைத்திருக்கும் இரத்த தானம் செய்வோம், மனித நேயம் காப்போம் எனும் லட்சிய முழக்கத்திற்கு முன்னோட்டமாக முதலமைச்சரின் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பாக இன்று தமிழகமெங்கும் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 9 மணிக்கு தொடங்கிய இரத்த தான முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் 50,000 அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கி வருகின்றனர். அதன் அடிப்படையில் சென்னை குரோம்பேட்டை பேருந்து கூண்டு கட்டும் பிரிவு அருகே இன்று நடைபெற்று வரும் இரத்த தான முகாமை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி வருகின்றனர். முகாமில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளும் ஆர்வத்துடன் முன்வந்து இரத்த தானம் வழங்கினர். இங்க முதலமைச்சரோட பிறந்த நாளுக்கு ரத்த தானம் கொடுக்கறாங்க. அதுல எங்களையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நாங்க 50,000 பேரை தின சாதனை படைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக நாங்களும் அங்க வந்திருக்கோம். நாங்களும் ஒருத்தரா இருக்கிறதுனால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அம்மாவின் பிறந்த நாள் அப்போ பிளட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிளட் யாருக்கு போகுது கூட தெரியல, ஆனா நம்ம மூலியமா ஒருத்தவங்க பயன்பெறாங்கன்னு தெரியுமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேலம் கணேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் காவலர் பயிற்சி மைதானத்தில் அமைச்சர் திரு ப மோகன் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இதில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். திருச்சி அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமை அமைச்சர் திரு டி பி பூனாட்சி தொடங்கி வைத்தார். இதில் 1000க்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பயிற்றுநர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு மற்றும் RB உதயகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், கல்லூரி மாணவர்கள், தன்னார்வ தொண்டு ஆர்வலர்களும் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். தமிழக முதல்வர் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று எனது 52 வயதிலும் முதலாக அம்மாவின் பிறந்த நாளுக்கு இரத்த தானம் செய்கிறேன் என்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நெல்லை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான முகாமை அமைச்சர் திரு செந்தூர் பாண்டியன் தொடங்கி வைத்தார். இதில் பெருமளவிலான போக்குவரத்து தொழிலாளர்களும் மாணவ மாணவியரும் பல மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எல்லாருமே இரத்த தானம் பண்ணாங்க. நான் ஒரு ஹேண்டிகேப்பு, அதுக்கு அம்மாவுக்காக நான் ஒரு இரத்த தானம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் மேடமோட பிறந்த நாளைக்காக பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கோம். இதனிடையே சென்னையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு பாரிமுனையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதனையடுத்து கோவிலின் முன்பு 6,600 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன், அமைச்சர் திரு வி மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியை அமைச்சர் திரு பி பழனியப்பன் தொடங்கி வைத்தார்.